பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு பன்முக தொழில்நுட்ப சர்வதேச கருத்தரங்கம். கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவியல் ஆராய்ச்சி, தொழில் மற்றும் கண்டுபிடிப்புகளை இணைத்தல் என்ற தலைப்பிலான 3 நாள் சர்வதேச கருத்தரங்கு 2ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றது. தொடக்க விழா நிகழ்வில் பேட்ரிக் ஜே மெக்வர்ன் அறக்கட்டளையின் தலைவரும் செயற்கை நுண்ணறிவு ஆளுமை மற்றும் சமூக தாக்கத்திற்கான உலகளாவிய நிபுணருமான விலாஸ்தார் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு ஏஐ ஸ்பெக்ட்ரம் மற்றும் இன்டெலிக்டெக் எக்ஸ்போ கண்காட்சியை தொடங்கி வைத்தார். பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் பிரகாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பெங்களூரு இந்திய அறிவியல் கழகத்தின் கௌரவ பேராசிரியர் யதாதி நரஹரி கல்வித்துறை சிறப்பு விருந்தினராகவும், ஹைதராபாத் HCL டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் CTO தக்ஷணாமூர்த்தி தொழில்துறை சிறப்பு விருந்தினராகவும் பங்கேற்றார். இவ்விழாவின் ஒரு பகுதியாக திறக்கப்பட்ட இன்டெலிடெக் எக்ஸ்போ கண்காட்சியில் ஏஐ ஜெனிசிஸ், ஏஐ இம்பாக்ட், ஏஐ ஹாரிஜான், ஏஐ டிஸ்டர்ப் ஆகிய 4 தலைப்புகளில் அதிநவீன ஏஐ தீர்வுகள், ஆராய்ச்சி முன்மாதிரிகள் மற்றும் தொழில்துறை சார்ந்த கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. தொழில்நுட்ப அமர்வில் பேராசிரியர் யதாதி நரஹரி இந்திய விவசாயத்தில் விவசாயிகளை வழிபடுத்தும் ஏஐ மற்றும் கேன் 3 பங்களிப்பு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சிஸ்கோ நிறுவனத்தை சார்ந்த சங்கர் கோபாலகிருஷ்ணன் கண்டுபிடிப்புகளில் ஏஐயின் தாக்கம் குறித்து பேசினார். கபிலஞ்சன் கல்வித்துறையில் தரவு சார்ந்த முடிவுகளை குறித்து விளக்கினார். அருணா ஜெயராமன் அடுத்த தலைமுறை மல்டி ஏஜென்ட் ஏஐ தொழில்நுட்பம் குறித்து உரையாற்றினார். மத்திய அமர்வில் HCL நிறுவனத்தின் உலகளாவிய இயக்குநர் வருண் கர்பாண்டா, விஸ்தாரா நிறுவனத்தின் CEO வித்யா சுப்பிரமணியன் மற்றும் டெக்னாலஜி டெஸ்ட் ஏஐஎன்ஜி நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்ரீனிவாஸ் பத்மநாபுனி ஆகியோர் பொறுப்பான ஏஐ பண்பாடு மற்றும் அதன் எதிர்காலம் குறித்து பேசினர். ஒரு விவாதம் நிகழ்வின் முத்தாய்ப்பாக அல்காரிதம்கள் மூலம் குணப்படுத்துதல், நவீன மருத்துவத்தை மறுவரையறை செய்யும் ஏஐ என்ற தலைப்பில் ஒரு அழகான கலந்துரையாடல் நடைபெற்றது. பிஎஸ்ஜி மருத்துவமனையின் இயக்குனர் JS புவனேஸ்வரன் மற்றும் பிஎஸ்ஜி ஏஐ கூட்டமைப்பின் இயக்குனர் GR கற்பகம் ஆகியோர் இதனை ஒருங்கிணைத்தனர். இதில் ஐஐடி ரூக்கி, CSIR, CMERI மற்றும் சேல்ஸ்போர்ட்ஸ் போன்ற முன்னணி நிறுவனங்களை சேர்ந்து நிபுணர்கள் பங்கேற்று மருத்துவத்துறையில் ஏஐயின் புரட்சிகரமான மாற்றங்கள் குறித்து விவாதித்தனர். இத்துடன் 7 முக்கிய ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்ட சிறப்பு அமர்வுகளும் நடைபெற்றன.